ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக 12க்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 12th மட்டும் இல்லாமல் உங்களோட கெரியரை நீங்கள் சரியான பாதையில் அமைச்சிக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். சரியா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 12க்காக நம்ம செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 5 மார்க்குக்காக நம்ம ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நாம் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். சரியா? அதனால் கண்டிப்பாக ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. மேக்ஸுக்கும் நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 31 days தான் இருக்குது. சரியா? அதுக்குள்ளே நாம் நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆகிடலாம். சரியா? அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழ் மீடியம் பசங்க நிறைய பேர் நம்மள்ட்ட கமெண்ட் பாக்ஸை கேட்டு இருக்கீங்க, சார் தமிழ் மீடியமில் போடுங்க. நான் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து போடுறது வந்து பார்த்தீங்கன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே தான் போட்டுகிட்டே இருக்கோம். நான் அதிகமாக என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். சரியா? அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வரிசை முறை தேடல் நெறிமுறைகளை எடுத்துக்காட்டுடன் விவாதிக்கும். அதாவது டிஸ்கஸ் அபவுட் லீனியர் சர்ச் அல்காரிதம் வித் எக்ஸாம்பிள். சரியா? இன்புட் மற்றும் பிரிண்ட் செயற்கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கும். எக்ஸ்பிளைன் இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள். அனைத்து 3 இலக்க இரட்டைப்படை எண்களை வெளியிடுவதற்கான நிரலை எழுதுக. ரைட் எ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே ஆல் 3-digit ஈவன் நம்பர்ஸ். சரியா? பின்வரும் நிரலுக்கு வெளியீடு காண்க. ரைட் தி அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கான ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா நமக்கு சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 கொடுக்கும்போது இதுக்கு ஒரு 2 மார்க் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பின்வரும் உள்ளிணைந்த செயற்கூறுகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் தி ஃபாலோயிங் புல்லட்டின் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஐஇடி எதுக்கு யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து டைப் எதுக்கு யூஸ் ஆகுது, சிஹெச்ஆர் எதுக்கு யூஸ் ஆகுது, பிடபிள்யூஓ எதுக்கு யூஸ் ஆகுது, ரவுண்டு. சரியா? இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம எழுதணும். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஈஸியாக நம்ம என்ன சொல்கிறத கம்ப்ளீட் பண்ணிடலாம். பின்வரும் பைத்தான் கட்டளையின் வெளியீட்டை எழுதுக. அவுட்புட் எழுதணும் பைத்தான் கமாண்ட்ஸுக்கு. சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பைத்தானில் அதாவது ஹாக்கி மற்றும் அலிப்புகளை எவ்வாறு வரையறுப்பாய் எடுத்துக்காட்டில் விவரிக்கவும். அதாவது ஹவு டு டிஃபைன் கண்டென்சர் அண்ட் அதாவது டிஸ்ட்ராக்டர் இன் பைத்தான். சரியா? இது தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள். பைத்தானில் உள்ள பல்வேறு செட் செயல்பாடுகளை பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கு. எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரெண்ட் செட் ஆப்ரேஷன் சப்போர்ட் பை தி பைத்தான் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் டிபிஎம்எஸ் ரொம்ப முக்கியமானது. ஆர்டிபிஎம்எஸ் ரெண்டையும் வேறுபடுத்தணும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நமக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம்லேயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பணியாளர்களுக்கு ஏதேனும் 5 புலங்களை கொண்ட ஒரு அட்டவணையை உருவாக்குக. ஒரு SQL கூற்றினை எழுதி அந்த பணியாளர் அட்டவணைக்கு ஒரு அட்டவணை கட்டுப்பாட்டை உருவாக்கவும். ரைட் a SQL statement to create a table for employee having any 5 fields and create a table அதாவது constraint for a employee table. சரியா? இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது C++ மீது பைத்தான் பண்புக்கூறுகளை பற்றி எழுதுக. ரைட் எ அதாவது ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி பைத்தான் ஓவர் C++. சரியா? எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸாக என்னாச்சு பார்த்து உங்களுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருப்போம். கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை அமைச்சிக்கிறதுக்கு பப்ளிக் எக்ஸாமில் மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அட்மிஷன்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.